ஒன்றை பற்றி மீண்டும் மீண்டும் பேசும்போது நம் மனம் அதை பற்றி சிந்திக்க துவங்குகிறோம். எனவே இயற்கை பற்றிய தம் கருத்துக்களை 3ஆம் சுற்றாக பேச வருகிறார்கள் நம் மாணவர்கள். இறுதி சுற்று தம் கருத்துக்களை ஆழமாக பதிவு செய்ய வருமாறு மாணவர்களை அழைக்கிறேன். நிலத்தை காப்போம் என்று தம் கருத்தை பதிவிட வருகிறார் மாணவர் ஆர் நவீன் பிரசாத். அழத்தினும் சுவையாய் தேனினும் இனிமையாய் என் உயிருடன் கலந்தாலே என் தாய்மொழியே என் தமிழ் மொழி உன்னை வணங்குகிறேன். பட்டி தொட்டி என்னும் பள்ளிகள் பிறந்த பெருந்தலைவரையும் நடுவராக வீட்டிருக்கும் ஆசிரியர்களையும் மற்றும் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகளை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். நிலம் என்பது நிலம் என்பது நிரந்தரமாக நீரில் மூழ்கியிராத புவியின் திண்ம மேற்பரப்பு ஆகும். வரலாறு முழுவதும் பெரும்பாலான மனித செயற்பாடுகள், வேளாண்மை, வாழிடம், பல்வேறு இயற்கை வளங்கள் ஆகியவை அடிப்படையான நிலத்திலேயே நடந்துள்ளன. நிலம் பெரிய நீர்ப்பரப்புகளை சந்திக்கும் பகுதிகள் கரையோர பகுதிகள் என அழைக்கப்படுகின்றன. நிலத்துக்கும் நீருக்கும் இடையிலான பிரிப்பு மனிதருக்கு அடிப்படை கருத்துகளுள் ஒன்று. நிலம், நீர் என்பவற்றுக்கு இடையிலான எல்லை குறித்த பகுதியின் ஆட்சி அதிகாரங்களிலும் வேறு பல காரணிகளிலும் பொறுத்து மாறுபடக்கூடும். கடல்சார் எல்லை, அரசியல் எல்லை வரையறுத்தலுக்கு நீர் எங்கே நிலத்தை சந்திக்கிறது என்பது தெளிவாக வரையறுப்பதற்கு உதவக்கூடிய பல இயற்கையான எல்லைகள் உள்ளன. பாறை நில அமைப்பு கொண்ட இடங்களில் எல்லை வரையறுப்பது சதுப்பு நில பகுதிகளில் எல்லை வரையறுப்பதை விடையில்லது. ஏனெனில் சதுப்பு நில பகுதிகளில் பல நேரங்களில் நிலம் எங்கே முடிகிறது, நீர் எங்கே தொடங்குகிறது என்பதை கூறுவது கடினமானது. ஊற்றுப்பெருக்கு, காலநிலை என்பவற்றை பொறுத்தும் இந்த எல்லை வேறுபடக்கூடும். இந்த நிலமானது அனைவருக்கும் பொதுவானது. இதன் மீதுதான் இயற்கை வளமும் நீரும் மரமும் கட்டிடமும் அனைத்து ஊரும் வாழ்கிறது. இங்கிருந்து வரும் நீரின் சலசலப்பும் பறவையின் ஓசையும் விலங்குகளின் வாழ்க்கையும் அனைவருக்கும் பொதுவானது. சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்கிறார் வள்ளுவர். சுழல்கின்ற இந்த பூமிக்கு நிலமே ஆதாரம். வேளாண் தொழில் சிறந்து விளங்க நிலம்தான் அடிப்படை. இயற்கை விவசாயத்தின் மூலம் தரமான உணவுகளை உற்பத்தி செய்ய மக்களும் அரசும் ஒத்துழைக்க வேண்டும். விளைச்சல் நிலங்கள் விளைநிலமாக மாறி பெரும்பாலான நிலங்கள் தரிசு நிலங்களாக மாறுவதற்கு நாமே காரணமாகிவிட்டோம். நிலத்தில் உள்ள நீரை உறிஞ்சும் கதிரேல மரங்களை வெட்டி நம் முன்னோர்கள் போற்றி வளர்த்த பனை மரங்களை வளர்க்க வேண்டும். அப்போதுதான் நீர்வளமும் நிலவளமும் காக்கப்படும். நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குளத்தில் பிறந்தால் வாய்ச்சொல். விளந்த பயிரை பார்த்தாலே அது எந்த நிலத்தில் விளைந்தது என்பதை அறிந்து கொள்ளலாம். அதுபோல் ஒருவரின் வாய்ச்சொல்லை கேட்டு அவர் எத்தகைய குடியில் பிறந்தவர் என்பதை உணர்ந்து கொள்கிறோம் என்றார் வள்ளுவர். நிலத்தை இயற்கை மட்டும் காப்பதல்ல நிலத்தின் வேலை. நமது பண்பாட்டின் நிலம்தான் காக்கிறது என்று வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நாம் நிச்சயமாக நிலத்தை காக்க வேண்டும். காற்றின் அவசியத்தை நிலைநிறுத்த வருமாறு மாணவி சி பிரியதர்ஷினியை அழைக்கிறேன். தித்திக்கும் தென்னகன் திக்கட்டும் பரவட்டும் உத்தம தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். பின் அனைவரையும் வணங்கி தொடங்குகிறேன் எனதுரையை. நான் சா பிரியதர்ஷினி 10ஆம் வகுப்பு மாணவி. காற்று என்பது நம்மை சுற்றி நம் உணரும் நிலையான அழுத்தம். ஆனால் ஒருபோதும் பார்க்க முடியாது. தாவரங்கள் மற்றும் மரங்கள் ஊசலாடுவதன் மூலம் காற்றின் விளைவுகளை இயற்கை முழுவதும் காணலாம். உடலின் இயக்கத்திற்கு மூச்சு காற்று அவசியம். அதுபோலவே உலகின் இயக்கத்திற்கு காற்று மிக முக்கியம். காற்றே ஓரிடத்தின் வானிலை மற்றும் பருவநிலை மாற்றத்தை நிர்ணயிக்கிறது. இந்த காற்றை பற்றிய தெளிவான அறிவு மற்றும் புரிதல் சங்ககால தமிழ் மக்களிடம் இருந்தது என்பதற்கு பல சங்க இலக்கிய பாடல்கள் சான்றாக உள்ளன. மழை பொழிவதில் காற்றின் பங்கு மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவக்காற்று காலமே மழை பொழிவதற்குரிய காலமாகும். பருவ சுழற்சியின் காரணத்தாலும் தமிழகம் பூமியின் நடுக்கோட்டின் கீழ் இருப்பதனாலும் காற்காலத்தில் காற்று வடக்கிலிருந்து தெற்காகவும் கிழக்கிலிருந்து மேற்காகவும் வீசுகின்றது. காற்று வீசுவதால் தான் நாம் பேசுவதை மற்றவர்கள் கேட்க முடிகிறது. காற்றுதான் நமது பட்டங்களையும் காற்றாடிகளையும் சுழல வைக்கிறது. தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடு உட்கொள்கின்றன. இது ஒளிச்சேர்க்கை செயல்முறையைப் போலவே காற்றின் ஒரு அங்கமாக தோன்றுகிறது. இந்தியாவின் முதுகெலும்பே வேளாண்மை தானே.
இவ்வேளாண்மை சிறப்பதிலும் நாடு தன்னிறைவு பெறுவதிலும் காற்று பங்கேற்கிறது. இந்தியாவுக்கு தேவையான 70 விழுக்காடு மழை அளவினை தென்மேற்கு பருவக்காற்றாக கொடுக்கிறது. உலக காற்றலை மின் உற்பத்தியில் இந்தியா 5ஆம் இடம் பெற்றுள்ளது என்பதும் இந்தியாவில் தமிழகம் முதலிடம் வகிக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. காற்றின் மற்றொரு பயன்பாடு எரிப்பு அல்லது எரிவதை ஆதரிக்கிறது. காற்றில் உள்ள ஆக்சிஜன் எரிபொருள்களின் எரிப்புக்கு உதவுகிறது. வெப்பம் மற்றும் குளிர்ந்த காற்றை சுற்றுவதன் மூலம் காற்று பெரும்பாலும் பூமியின் மேற்பரப்பில் வெப்பநிலையை பாதுகாக்க முயல்கிறது. இது மட்டும் அல்லாமல் நமது நுரையீரல் காற்றால் நிரப்பப்படுவதால் நாம் தண்ணீரில் மிதக்கின்றோம். நம் அனைவருக்கும் சுவாசத்திற்கு ஆக்சிஜன் தேவை. நிலத்திலும் நீரிலும் காற்று உள்ளது. ஏனென்றால் நிலத்தில் வாழும் சிறு உயிரினங்களுக்காகவும் நீரில் வாழும் நீர்வாழ் உயிரினங்களுக்காகவும் கரைத்த நிலையில் காற்று உள்ளது. பூமியில் வாழும் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் காற்று தேவை. நம்மால் உணவின்றி சில நாட்கள் இருக்க முடியும், நீரின்றி சில நேரம் இருக்க முடியும். ஆனால் காற்று இல்லாமல் 4 நிமிடம் கூட உயிர் வாழ முடியாது. காற்றை உணரா உயிரே இல்லை. காற்றின் முடிவே உயிரின் எல்லை. நன்றி. நன்றி பிரியதர்ஷினி. நீர் நம் வாழ்வில் என்னவெல்லாம் செய்கிறது என்று கூறி வருகிறார் மாணவி ஆர் ஷாலினி. அவையோர் அத்தனை பேரையும் வணங்கி நல்ல கருத்துக்களில் இயங்கி தமிழன்னை மடியில் மயங்கி தமிழ்நாடு என்ற தவப்பு தருவனாம் பெருந்தலைவர் காமராசர் அவர்களின் ஆசையுடன் எனதுரையை துவங்குகிறேன். நீரின்றி அமையாத உலகம் என்னும் தம் கருத்தை தெளிவாக பதிவு செய்துள்ளார் திருவள்ளுவர். நீரே மனித வாழ்வின் அடிப்படை என்பதால் நமது முன்னோர்கள் பல்வேறு வடிவங்களை உருவாக்கி நீரை பாதுகாத்தனர். ஒவ்வொரு ஆண்டும் பெய்கின்ற மழையின் அளவு கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கலாம். ஆனால் மழை வழங்கிய நீரை இத்தகைய நீர்நிலைகளை பாதுகாத்து தருகின்றன. மழையே பயிர் கூட்டமும் உயிர் கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றது. மழை உழவுக்கு உதவுகிறது. விதைத்த விதை 1000ஆக பெருகுகிறது. நிலமும் மரமும் உயிர்களும் நோயின்றி வாழ வேண்டுமானால் நீரே அவசியம். மனித வாழ்வின் அடிப்படை தேவைகள் உணவு, உடை, உறைவிடம். இவற்றுள் முதல் 2 வேளாண்மையை ஆதாரமாக கொண்டவை. வேளாண்மையோ நீரை அடிப்படையாக கொண்டது. மணி நீரும் மண்ணும் மழையும் அணிமேலர் காலம் உடையது அரண் என்னும் குரட்பாவில் நாட்டின் சிறந்த பாதுகாப்புகளில் நீருக்கே முதலிடம் அளிக்கிறார் திருவள்ளுவர். நாம் வாழும் தமிழ்நாடு வெப்பமண்டல பகுதியில் உள்ளது. தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே என்பது சொல் வழக்கு. அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்தோங்கிய இன்றைய காலகட்டத்தில் நீரின் நிலை குறித்து ஆய்வு செய்ய வேண்டியது இன்றியமையாததாகும். உலகம் முழுவதும் தண்ணீர் பஞ்சம் உருவாக தொடங்கிவிட்டது. அமெரிக்கா, பாகிஸ்தான், சீனா, இந்தியா ஆகிய நாடுகளில் நிலத்தடி நீர் வளம் குறைந்து வருகிறது. குறிப்பாக நமது நாட்டில் ராஜஸ்தான் மாநிலத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பே 700 அடி வரை ஆழ்குழாய்கள் இறக்கியும் தண்ணீர் கிட்டவில்லை. சிறு நகரங்களிலும் கூட நிலத்தடி நீர் வளம் குறைந்து வருகிறது. கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை மக்களுக்கு பெரும் வாழ்வியல் நெருக்கடியாக மாறியுள்ளது. உலக சுகாதார நிறுவனம் உலகம் விரைவில் குடிநீருக்கான கடும் சிக்கலை எதிர்கொள்ளும் என எச்சரிக்கிறது. அதிகாலையில் வேளாண் நிலத்திற்கு செல்வோர் நீராகார குடிப்பதும் வீட்டிற்கு வரும் விருந்தினர்களுக்கு அன்பான வரவேற்பின் அடையாளமாக முதலில் நீரே வழங்கப்படுகிறது. உயிரின் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றுதான் காற்று. காற்றோ மரங்களை அடிப்படையாக கொண்டவை. அதே போலவே ஒரு மரம் நன்கு செழித்து வளர வேண்டுமானால் அதற்கு நல்ல சூரிய ஒளியும் நீருமே அவசியம். எனவே காற்றினோடு அடிப்படையும் நீரே. இதைத்தான் புறநானூறு பின்வரும் வரிகளில் நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி முதற்றே உணவின் பின்னர் உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. நீரும் நிலமும் உணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசுனோரே என்று கூறுகிறது. உணவு எனப்படுவது நிலத்தோடு நீரும் ஆகும். நிலத்தையும் நீரையும் ஒன்று சேர்த்தவர் இவ்வுலகில் உடலையும் உயிரையும் ஒன்று சேர்த்தவர். நெல் முதலிய தானியங்களை விதைத்து மழையை பார்த்திருக்கும் பரந்த நிலமாயினும் அதனை சார்ந்து ஆளும் அரசனின் முயற்சிக்கு சிறிதும் உதவாது. நிலம் குழிந்த இடங்கள் தோறும் நீர்நிலைகளை பெருகச் செய்தல் வேண்டும். அவ்வாறு நிலத்தோடு நீரை கூட்டியோர் 3 வகை இன்பத்தையும் நிலைத்த புகழையும் பெறுவர். இதை செய்யாதவர் புகழ் பெறாது வீணை மடிவர். குடிநீரை விலை கொடுத்து வாங்கும் அவலம் தொடரும் நிலையை மாற்றியமைக்க திட்டமிட வேண்டியது உடனடி தேவையாகும். அடுத்த உலகப் போர் ஒன்று உருவானால் அது தண்ணீருக்காகத்தான் உருவாகும் என்ற நிலைமைக்கு முடிவுரையாகும். இந்த இனிய
வயசு வி.ஆர். சுபிக்ஷா உயிர் மூச்சுக்கு மரங்கள் தேவை என்று பேச வருகிறார். தொழிற்சாலைகள், அணைகள், பிரதம மந்திரிகளை உருவாக்கி கிங் மேக்கராக திகழ்ந்து கொண்டிருக்கும் பெருந்தலைவரையும் நடுவர்களையும் ஆசிரியர் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு என் முதல் வணக்கம். நான் வேரா சுபிக்ஷா, 10ஆம் வகுப்பு மாணவி. இயற்கையின் அற்புத படைப்புகளில் ஒன்றாகவும் இயற்கை அன்னை மடியில் வளர்ந்த முதல் குழந்தையாகவும் மரங்கள் திகழ்கின்றன. நாம் வளர்க்கும் ஒவ்வொரு மரம் தான் நம் சமுதாயத்தை அடுத்து வரும் சமுதாயத்தில் வாழ வைக்கும். மரங்களின் உதவியின்றி மனித குலம் வாழாது. வாழ்க்கைக்கு இன்றியமையாத மரங்களை நாம் வளர்க்க வேண்டும். இதனை மறந்து மனிதன் மரங்களை வெட்டி சேராகம் காணினான். இதனால் பல விளைவுகளை எதிர்நோக்கி மறந்துள்ளார். உயிர் வாழ்க்கைக்கு மரங்கள் அவசியமாகின்றன. மரங்கள் இல்லையெனில் மனிதன் இல்லை என்பது நிதர்சனமான உண்மையாகும். மரங்கள் மழை பொழிய செய்கின்றன. மழை பெய்தால்தான் நீர் வளம் பெறும். சூரிய வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாத உயிரினங்களுக்கு மரங்கள் மழை கொடுக்கின்றன. மண் சரிவு, மண்ணரிவு போன்ற இயற்கை அனார்த்தங்களில் இருந்து மனிதர்களை மரங்கள் காப்பாற்றுகின்றன. மரங்கள் உயிரினங்களுக்கு உணவு தேவையை பூர்த்தி செய்யவும் பசியை போக்கவும் அவசியமாகின்றன. மரங்கள் மனிதனுக்கும் பூமிக்கும் நிறைய பயன்களை தருகின்றன. காற்று வீசுவதற்கும் மழை பெய்வதற்கும் காரணம் மரம்தான். அது மட்டுமின்றி உயிரினங்களுக்கு உணவு தேவையை போக்குகின்றன. சூரிய கதிர்வீச்சு, வேகமான காற்று போன்றவற்றில் இருந்து நம்மை பாதுகாக்கின்றன. அழகான பூக்கள், காய்கனிகளை தந்து மேலும் பூமியை அழகுபடுத்துகின்றன. உண்பதற்கு காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள், கிழங்கு வகைகள் போன்றவற்றை தருகின்றன. காய்ந்த மரங்கள் கூட நமக்கு எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. இன்று உலக ரீதியில் பல்லாயிரக்கணக்கான மரங்கள் மனித சுயநலத்திற்காகவும் மனித தேவைகளுக்காகவும் அழிக்கப்படுகின்றன. இன்றும் அழிக்கப்பட்டே கொண்டிருக்கின்றன. குறிப்பாக கட்டிட தேவைகள், தொழிற்சாலைகள் அமைத்தல், குடியிருப்பு, சாலை விரிவாக்கம், பொது போக்குவரத்து போன்ற பல காரணங்களுக்காக ஏராளமான மரங்களை நாம் அழித்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் பறவைகளும் விலங்குகளும் பெரிதும் பாதிப்படைகின்றன. முன் காலத்தில் போல் இல்லாத மனித வாழ்க்கை மிகவும் மோசமான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். இப்படி மரங்களை வெட்டுவதன் மூலம் காலநிலையில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அசோகர் போர் செய்து பலரை கொன்றார் என்பதை விட சாலை எங்கும் மரங்கள் நட்டார் என்பது அதிகம் நினைவில் உள்ளது. சிறு வயதிலிருந்தே மரங்களின் அவசியத்தையும் அதன் பயன்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்தால்தான் மனிதர்கள் மரங்களை நேசிப்பார்கள். ஒரு மரத்தை வெட்டினால் அதற்கு பதிலாக ஆயிரக்கணக்கான மரங்களை நட வேண்டும். இன்று நாம் தண்ணீரை விலை கொடுத்து வாங்குகிறோம். நாளை காற்றையும் விலை கொடுத்து வாங்குகிற சூழல் ஏற்படலாம். எனவே விழித்துக் கொள்வோம், மரங்களை நட்டு பயன்களை கொள்வோம். மரங்கள் நம் மண்ணின் மரங்கள். எனவே மரங்களை நாம் காப்போம், மரங்கள் நம்மை காப்போம். இப்படி ஒரு அருமையான வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவிக்கிறேன். மரங்களின் தேவை பற்றி புரிந்து கொண்டோம் சுபிக்ஷா, நன்றி. இதுவரை மாணவர்கள் இயற்கையை போற்றுவோம் என்ற தலைப்பில் தம் கருத்துக்களை ஆழமாக பதிவு செய்துள்ளனர். நேரம் போனதே தெரியாமல் மாணவர்கள் மிக நன்றாக பேசினர். அவர்களுக்கு நம் நீண்ட பிரகோஷத்தை தெரிவித்துக் கொள்வோம். இறுதியாக நிகழ்ச்சி பற்றி சிறு உரை ஆற்ற வருமாறு நடுவர்களை அழைக்கிறேன். கருத்தரங்க நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது. மாணவர்கள் அனைவரும் தங்கள் கருத்தினை பதிவு செய்துள்ளனர். நடுவர்களாகிய நாங்கள் அக்கருத்துக்கு மதிப்பளித்துள்ளோம். இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியை பொறுமையாக பார்த்து மாணவர்களை உற்சாகப்படுத்திய ஏனைய மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் போட்டியாளர்களுக்கும் நன்றி. இப்போட்டியில் ஏன் பெரும்பாலும் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் மட்டுமே வருகிறார்கள் என கேட்கலாம். இம்மாணவர்கள் அடுத்தடுத்து வரும் ஆண்டுகளில் வேறு ஒரு பள்ளி, கல்லூரி என மாறப்போகிறவர்கள். இங்கிருந்து செல்லும் மாணவர்கள் இது போன்ற போட்டிகளில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இந்த ஏற்பாட்டை செய்கிறோம். வெறுங்கை என்பது மூலத்தனம், விரல்கள் 10 மூலத்தனம். வெறுங்கை என்பது மூலத்தனம், விரல்கள் 10 மூலத்தனம் என்னும் தாரா பாரதியின் வாழ்த்துக்களை மனதில் வைத்து மாணவர்கள் முன்னேற வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.